முருகனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்வதை பார்த்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. முருகனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்வதை பார்க்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் குறையும், கண்திருஷ்டி மற்றும் துர்தோஷங்களும் குறைந்து வாழ்க்கையில் நல்ல வளமும் செழிப்பும் வர ஆரம்பிக்கும். இந்த மிளகாய் பொடி அபிஷேகத்தை நாம் வீட்டிலேயும் செய்யலாம். அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள். அதற்காக நான் ஒரு தனி வீடியோ போடுகிறேன். ஓம் சரவணபவ. முருகனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்வதை பார்த்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. முருகனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்வதை பார்க்கும்போது நம்முடைய கர்ம வினைகள் குறையும், கண்திருஷ்டி மற்றும் துர்தோஷங்களும் குறைந்து வாழ்க்கையில் நல்ல வளமும் செழிப்பும் வர ஆரம்பிக்கும். இந்த மிளகாய் பொடி அபிஷேகத்தை நாம் வீட்டிலேயும் செய்யலாம். அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்டில் சொல்லுங்கள். அதற்காக நான் ஒரு தனி வீடியோ போடுகிறேன். ஓம் சரவணபவ.